கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் அதே நேரத்தில் என்னென்னலாம் இது வரைக்கும் உங்களுக்கு தடை கற்களாக இருந்து வந்ததோ அந்த தடை கற்கல்ல நீங்களே விளக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பெரிய நன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். கவலைப்படாததுக்கு ஒண்ணுமே இங்கே இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதி இப்போது 3ஆம் இடத்துல உச்சனாகிறார். குடும்பத்துல பிரிவினை இருந்தது எல்லாமே இது வரைக்கும் அப்படியே ஒரு குடும்பம் வேற ஒரு பக்கமா, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், அல்லது பொண்டாட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் வரல, புருஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் வரல, வாரத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வர்றாரு, மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வர்றாரு, ஃபாரின்ல இருக்கிறாரு, ஒரு 10 நாள் கூட வரமாட்டேன்றாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை. இந்த மாதிரியாக குடும்பம் எப்போது ஒன்றிணையுமோ என்கின்ற ஏக்கத்தில் இருந்து வந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்திலிருந்தே குடும்பம் சேருவதற்கான ஆதார அடிப்படை விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல அறிமுகம் கிடைக்கும். ஒரு உயர் அதிகாரம் படைத்தவருடைய அறிமுகம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. இவர் ஊர்லேயே செல்வாக்கானவர். எம்பி, எம்எல்ஏ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, மந்திரி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, பணத்தால் உயர்ந்தவர், அதிகாரத்தால் உயர்ந்தவர், எப்படியாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில ஒரு தற்செயலான சந்திப்போ அல்லது ஒரு முயற்சியின் பேரில் உங்கள் பேர்ல ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர் உங்களுக்கு அனுகூலம், ஆதரவுகளை போன்றவைகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு. சில கும்பராசிக்காரர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அப்படியே நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமா இருக்குதுங்க. கும்பத்திற்கான சோதனைகள் கடந்த 3 வருஷமாகவே கும்பத்திற்கான சோதனைகள் எல்லாம் இருந்தது. அந்த சோதனைகள்லாம் இனிமே திரும்ப 15 வருஷத்துக்காவது வரவே வராது. திருப்பி அஷ்டமச்சனி வரும்போது மட்டும்தான் கும்பராசிக்காரர்கள் லேசா கொஞ்சம் அப்படியே மறுபடியும் ஷேக் ஆவீங்க. ஆகவே இளைய பருவத்தினருக்கு இதுவரை இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விடியவே விடியாதா என்கின்ற தன்மைகள் எல்லாம் இப்போது விடிந்து விட்டது. கவலைப்படாதீங்க, இனிமே பெரிய அளவுல சோகங்கள் வராது என்ற ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 9ஆம் இடத்தை அவரே பார்க்கக்கூடிய அமைப்புகள், அவரே 4ஆம் இடத்தில் அப்படியே ஆட்சியாகக்கூடிய அமைப்புகள், வாகனம், வீடு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க, வண்டியை மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து நல்ல வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு. வீடு பழைய வீடா இருந்தாலும் இந்த வீட்டை வாங்கலாம், அல்லது சொந்த ஊர்ல கட்டலாமா, இந்த ஊர்ல கட்டலாமா, இருக்கிறதுல கட்டலாமா, இதுல கட்டலாமா, சேர்ந்து கட்டலாமா, தனியா கட்டலாமா, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே வீடு கட்டுவதற்கான வசதி வாய்ப்புகள், கடன் வாங்கினாலும் கூட ஒரு சொத்து சேருகிறதே என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை, வீட்டை கட்டி முடித்து விட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் இதுவரை கிடைக்காத அத்தனை நம்பிக்கைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. லவ் சக்சஸ் ஆகும். யாரு லவர்னு தெரியும். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் நல்ல விதமாக உதவி கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். வேலையில நிம்மதி இருக்கும். வியாபார பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் பெரிய அளவுல லாபங்கள் கிடைக்கக்கூடிய, எதிலும் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம்.